எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சார், பாரி சார், ஸ்ரீகணேஷ் சார், நிதிஷன் சார், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே மறந்து போச்சு. நான் கார்த்திக் சார் ஆடிஷன் எல்லாம் அனுப்பியிருக்கேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மைத்ரி மூவிஸ், தேங்க்யூ நவீன் சார், தேங்க்யூ அனில் சார், தேங்க்யூ ரவிசங்கர் சார், அண்ட் தேங்க்யூ ராஜா. ஓகே, தேங்க்யூ ராஜா. நான் ஃபஸ்ட் ஆடிஷன் போகும்போது என் ஃபேஸ் கூட பார்க்கல, இப்படி சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஓகே. திருப்பி பார்த்தா பேக்கில் நிறைய பெரிய ஹீரோயின்ஸ் படம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டேன் நினச்சினா அப்படியே கிளம்பிட்டேன். போயிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணேன். அதுக்கு ராத்திரி மாதிரி ஃபிலிம்க்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு, என்னை செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எனக்கு முத்து செல்வின் தான் என்னோட கேரக்டரோட பேர். இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு forever grateful. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வேறு என்ன சொல்ல தெரியல. சப்போர்ட் இல்லாமல் என்னால் இது பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ரிஷி சேட்டா, நான் ஃபஸ்ட் நாள் செட்டில் வந்தபோது சாப்பிடல. அப்போவே எனக்கு கொண்டு போய் ஓட்ஸ் எல்லாம் பண்ணி தந்தாங்க. யூஆர் த மோஸ்ட் கைண்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ ஹவ் எவர் ஒர்க் வித். நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் இந்த வின்னுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. இது உங்களுக்கு ஒரு பிகினிங். மருதநாயகத்தை எல்லோரும் பார்க்குறதுக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வெயிட்டிங். அப்புறம் சுரேன், எங்கே இருக்கீங்க? சுரேன், எனக்கு ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுரேன். அப்புறம் அசோக், ரொம்ப நல்லா பேசுகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் அசோக் இவ்வளோ பேசி பார்க்குறேன். இது வரைக்கும் இப்படி பேசவே இல்லை யாரு கூடயும். தேங்க்யூ. அப்புறம் வியாக்கி, பரத் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இதோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆதித்யா, தேங்க்யூ. அருண், தேங்க்யூ. ஹரி, தேங்க்யூ. தயா, விஷா, மகேந்திரன், மாதவன், எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹரிஷ் அண்ணா, உங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் பிரகாஷ், பாலாஜி, சசி, அப்புறம் சாண்டி, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் அருண் ஒழிஞ்சு நிற்காங்க மகளை. தேங்க்யூ அருண். எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. லைக் சினிமாவில் வந்துட்டு இவ்வளோ நல்ல அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக பேஷனேட்டாக சினிமாவை பார்க்குறாங்க. அதுக்கு ராஜா தேங்க்யூ. திருப்பியும் தேங்க்யூ. அப்புறம் அருண் அண்ணா தேங்க்யூ. அப்புறம் வேறு யாராச்சும் அப்புறம் காஸ்ட்டுக்கு வேறு. ஸோ சேதன் சார், தேங்க்யூ சார். வெங்கடேஷ் சார், சுமி, வர்ஷினி, கார்த்திக், இனியா, பானு அக்கா, ஷெல்லி சிச்சினி, சங்கீதா மேம், தீபிகா, எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பூர்ணிமா மேம், பெரிய தேங்க்யூ மேம். அப்புறம் நான் யாராச்சும் மிஸ் பண்ணிருந்தா மன்னிச்சுங்க. ஆனால் இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வெரி ஸ்பெஷல். இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ. கார்த்திக் சுப்ராஜ் சார் உள்பட எல்லா டைரக்டர்களுக்கும், பாரி அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்கள் உள்பட இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த முதராத்திரி படத்தை ஒரு புது இயக்குனருக்கு இயக்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஆக்சுவலி அங்காரத்திற்கு அப்புறம் நடிகனாக எனக்கு வரக்கூடிய கேரக்டர் எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் இருக்கும். ஒரு கோபமாக பேசுகிற மாதிரி, அப்புறம் எரிச்சலோடு பேசுகிற மாதிரி, கன்னிங்கான ஒரு கேரக்டராக தான் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் தான் நானும் பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
இந்த கதை எனக்கு சொல்ல வரணும் அப்படின்னு இவர் ராஜா கேட்டப்போ சரி வாங்க கதையை கேட்கலாம் அப்படின்னு. அப்போ அவர் அந்த கதை சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு அந்த கதையை கேட்குறப்போ எந்த கேரக்டர் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஸ்லேயே கதையை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கதையை கேட்டு முடிச்சுன்னா அவர் சொன்னார், இந்த அப்பா கேரக்டர் தான் சார் நீங்கள் அப்படின்னாரு. எனக்கு ஒரு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதும் இல்லை, அப்படி பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பண்ண முடியுமான்னு எனக்கே டவுட்டாகவே இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ அவர் இல்லை சார் இது நீங்கள் கரெக்டாக இருக்கும், நான் உங்களை பண்ண வச்சுருவோம் சார் அப்படின்னாரு. அதே மாதிரி என்னை நல்லா பண்ண வச்சுருக்காருன்னு படம் பார்த்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. முதல்ல ராஜாக்கு அதுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. அப்புறம் இந்த படத்தில் என் கூட நடிச்சிருந்த நடிகர்களில் இப்போ ஆல்ரெடி எல்லோரும் சொல்லிட்டாங்க. நம்ம அப்துல், அவர் நான் செட்டில் பார்க்கும்போது எனக்கு இவர் யார் அப்படின்னு கேட்டேன் ஃபஸ்ட் டைமு. அப்புறம் எனக்கு பக்கத்தில் இந்த பக்ஸ் தான் சொன்னார், இவர் நடிக்கிறங்க அப்படின்னு அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு சொன்னார். அப்புறம் நானும் அவரும் பேச ஆரம்பித்தோம். அதே போல் சேத்தன் சார் எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகச்சிறந்த நடிகர்னு. அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்க கேரக்டர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்தில். அப்புறம் மற்ற நிறைய புது நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டிசைனர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, எல்லாரை பற்றியும் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ இதில் நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட இந்த படத்தில் வந்து என் கூட நடித்த கருப்புன்னு அவர் ரொம்ப நான் சொல்லணும். எனக்கு வந்து அவர் வளர்ந்து வர ஒரு நடிகர், ஆனால் எனக்கு அவரும் நடிக்கும்போது பயமாகவே இருந்துகிட்ருக்கோம். எங்கே அவர் நம்மளை ஓவர்லுக் பண்ணிடுவார், இந்த கேரக்டர் வேறு நம்ம பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அவருக்கு கூட வரும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குறிப்பாக சொல்லணுன்னா ரிஷிகாந்த், நான் வந்து அவரை செட்டில் பார்க்குறப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க்கு மட்டும் வந்துச்சு, இவர் ஒரு பெரிய நடிகராக வருவார்னு. அது எனக்கு ஏன்னே தெரில, அது ரீசனே தெரில. பார்த்தோன்னே 2 ஷாட் நடிக்கிறப்ப பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு முடியல, நானே அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் யார்கிட்ட வரைக்கும் சொன்னதும் இல்லை, நீங்கள் வளர்ந்து வர்றப்போ உங்கள் படத்தில் நடிக்கணுன்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த தமிழில் சொல்கிறதா காக்கா பிடிக்கிறதுக்காகவும் சொல்லலை பிரதர், ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஏதோ பெருசாக வரப்போறீங்க மட்டும் மனசுக்குள்ளே படுது அப்படின்னு. அந்த மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கேரக்டரை உள்வாங்கி அதுக்காக அவர் ரெடியாகிற தன்மை. இதில் ஒரு சீனில் வந்து நாங்கள் எல்லாருமே இந்த ஃபஸ்ட் நைட்டுக்காக முடிஞ்சிட்டு ஹீரோயின் வந்து அவங்க வீட்டை விட்டு கிளம்பலாம், அதாவது ஹீரோயின் ஃபேமிலி எல்லாருமே வீட்டுக்கு போயிடலான்னு டிசைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இல்லை தங்கிட்டு காலையில் போங்களேன் அப்படின்னு சொல்லும்போது எண்டில் இவர் உள்ளே வந்து ஒரு ஷாட்டு சொல்லணும், இருங்க போகலாம் அப்படின்னு. 2 வார்த்தை தான். அந்த சீனுக்குள்ளே அவர் வந்து சொல்கிறப்போ அந்த சீன் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு முழுமையான சீன் இருந்துச்சு. நான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரிஷிகாந்த், நீங்கள் பெரிய நடிகராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் சிறை அனிஷ்மா, எனக்கு வந்து அவங்கள அப்படி தான் கூப்பிடுவேன் செட்டில். அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஏதோ நம்ம வீட்டு குழந்தைய பார்க்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ சிரிச்ச முகம், அவ்வளோ ஒரு எளிமையானவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஹேட்ரிக் தான். குறிப்பாக எல்லா மேடையிலையும் யாரோ ஒரு நடிகரோ இல்லை யாரோ ஒருத்தரோ சொல்லுவாங்க உதவி இயக்குநர்களை பற்றி. அது சம்பிரதாயத்துக்காக சொல்லுவாங்க. நான் உண்மையிலே உணர்ந்ததால் சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனருக்கு வந்து உதவி இயக்குனர் பெரிய பில்லராக அமைஞ்சிட்டா அதுவே அந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும், வெற்றியை சீக்கிரமாக பக்கத்தில் கொண்டு வந்துடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கோ டைரக்டர் அருணில் ஆரம்பித்து அப்புறம் எல்லா உதவி இயக்குனர்கள், குறிப்பாக சொல்கிறதா இங்கே ஆதித்யான்னு ஒருத்தங்க இருக்காங்க லேடி. எனக்கு செட்டில் அவங்க பார்க்கும்போது இது இந்த அம்மா லேடியா இல்லை எல்லாம் ஆம்பளையா இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு இருக்கும். அவ்வளோ தூரம் ஷூட்டிங் ஃபுல்லாகவே நைட்டு தான். அவங்க அப்படியே ஈவினிங் 6 மணிக்கு எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி மார்னிங் மறுநாள் 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. முதல்ல அசிஸ்டன்ட் டீம்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ப்பா. அதே போல் இந்த படத்துக்கு புது இயக்குனருக்கு வேண்டிய எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு வரதுக்கு உதவி செஞ்ச தயாரிப்பு நிர்வாகிகள், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அருண், இப்படி எல்லாருமே தனித்தனியாக சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி நான் உணர்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்துக்கு அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருடைய சோலும் முழுமையாக ஒர்க் பண்ணால் அந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றியை போய் அடைஞ்சிடும்.
இங்கே நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே என்கிட்ட சுரேஷ் சந்திர சார் சொன்ன வார்த்தை தான். இது வரைக்கும் நான் வந்து நிறைய படங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். பொதுவாக பிஆர்ஓக்கள் வந்து அவங்க படத்தை வந்து பெருசாக சொல்லுவாங்க. ஆனால் அது சொல்கிறப்ப நமக்கு தெரியும் இவங்க நம்ம பார்த்து சொல்கிறாங்களா இல்லை உணர்ந்து மனசார சொல்கிறாங்களான்னு. சுரேஷ் சந்திரா சார் அவ்வளோ தூரம் எக்ஸைட் ஆகி எனக்கு முதுகெல்லாம் தடையை கொடுத்து நீ பாராட்டினார். இந்த படம் ஒரு சிறப்பான படமாக வரணும். ஏன்னா மைதி மூவி மேக்கர்ஸ் பெரிய ஹீரோஸ் பெரிய டைரக்டர்னு படம் எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் முதலாக தமிழில் ஒரு புதுமுக டைரக்டரு ஒரு கண்டென்ட்டான ஒரு பட்ஜெட்டில் கண்டென்ட்டை நம்பி படம் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே, சப்போர்ட்டிங் ஆக்டர் இல்லையா, அதனால தான் சைட்லேயே நின்ட்டேன். முதல்ல வந்து ராஜா இந்த கதை வந்து நரேட் பண்ணும்போது நாங்கள் குடும்பமாக கேட்டோம். குடும்பமாக கேட்டு 3 பேரும் விழுந்து விழுந்து சிரித்தோம். அப்புறம் என் ஒய்ஃபை தான் ஃபஸ்ட்டு நடிக்க கேட்டாங்க. அப்புறம் ஏதோ டேட் ஒர்க் அவுட் ஆகலை. சரி நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிருந்தேன். பார்த்தா வந்துட்டார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்த கதையை ஏற்றுக்கிட்டு பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரி கதைகள் இந்த மாதிரி நியூ டேலண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் வேணும் இண்டஸ்ட்ரியில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் கார்த்திக் சார், பாரி எல்லாம் இங்கே வந்திருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் தி ஒகேஷன். அண்ட் இங்கே முக்கியமாக நான் வந்து தேங்க் பண்ண வேண்டியது டைரக்டர்ஸ் டீம். அருண் வேதகிரி, ஆதித்யா ஸ்ரீனிவாசன். வெங்கடேஷ் சார் சொல்லிட்டாரு, நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆதித்யா வந்து உங்களை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. ஆதித்யா நேரம் வருவார் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு கேர்ள் ஃபோன் பண்ணுறாங்க. நான் தான் ஆதித்யாவா? ஆனால் உண்மையாகவே பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணாங்க ஆதித்யா. தயாளன், ஹரிகிருஷ்ணா, ஹரீஷ், சக்தி, லிஷா, மகேந்திரன், மாதவன், பிரதும்னன், எல்லாருக்கும் நன்றி. உங்கள் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா இவ்வளோ ஃபுல் ஒரே நைட்டில் நடக்கிற கதை. ஸோ இட் wouldn't have been possible without your hard work. அஃப்கோர்ஸ் எடிட்டர், டிஓபி சூப்பராக பண்ணார் சுரேன். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக சொல்லணுன்னா இதில் வந்து நம்ம காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா. இதில் வந்து அழுக்காக இருக்கணும் கேரக்டர். ஸோ தலையிலேருந்து கால் டோ எண்டு வரைக்கும் வந்து கருப்பாக மேக்கப் போட்டு எவ்வளோ அழுக்காக்க முடியுமோ அவ்வளோ அழுக்காக்கிட்டாங்க. என்ன காஸ்டியூமும் அழுக்காக இருக்கணும். ரெண்டு நாள் நடித்ததுக்கப்புறம் 3வது நாள் காஸ்டியூம் போட போகிறேன், ஸ்மெல் வருது. என்னங்க இது ஸ்மெல் வருது, ஏன் துவைக்கலையா? இல்லை பூர்ணிமா மேடம் வந்து துவைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், அழுக்கு மாதிரி இருக்கணும், அழுக்காகவே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மை லைஃப் வெரி ஸ்மூத் அண்ட் ஈஸி. அண்ட் அதுக்கப்புறம் துவைச்சு கொடுத்தாங்க. தேங்க்யூ. அண்ட் சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பரத், ஆஸ் யூஷுவல் சொல்லவே வேண்டாம். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் இந்த படத்தையும் நம்ம அன்பே டயானாக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.